Hello guys, welcome to our channel Tech Lover. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு Fibonacci series வந்து பைத்தான்ல எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ற ஆன்லைன் கம்பைலர் வந்து பைத்தான் டியூட்டர். n number of ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்கு. ஆனா இந்த கம்பைலர்ல வந்துட்டு நம்ம லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறது நம்ம லைவா பார்க்க முடியும். அதனால நான் இந்த டூல் எடுத்துக்கிறேன். இதுல வந்து not only Python, it has Java, JavaScript, C, C++ எல்லாமே இருக்கு. ஸோ நம்மளுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கே கோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் Fibonacci சீரியஸ் வந்துட்டு ஒரு 2 வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். அந்த 2 வேரியபிளில் வந்துட்டு இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுக்கணும். Fibonacci சீரியஸோட இனிஷியல் வேல்யூ. ஆக்சுவலாக Fibonacci சீரியஸ்னால் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் 2 நம்பர் ஆட் பண்ணி தேர்ட் நம்பரில் வந்து அதனோட சம்மை போடுறது Fibonacci சீரியஸ். இந்த மாதிரி தான் செகண்ட் அண்ட் தேர்ட் ஆட் ஆச்சுன்னா ஃபோர்த்து வேல்யூ வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்டோட சம்மா இருக்கும். ஃபிஃப்த் வேல்யூ வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்தோட சம்மா இருக்கும். ஸோ இப்படி தான் அது போயிட்டுருக்கும். அதனால நம்ம இனிஷியலாக நம்ம 2 வேல்யூ கொடுக்கணும் Fibonacci சீரியஸ்க்கு. நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து யூசர் கிட்ட இருந்து எவ்வளோ ரேஞ்ச், என்ன ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு Fibonacci சீரியஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்க போகிறோம், கேட்க போகிறோம். இப்போ நான் வந்து என்டர் ரேஞ்ச் ஃபார் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். இங்கே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு வைல் கண்டிஷன், வைலில் வந்து a less than or equal to range. இப்போ நீங்கள் ரேஞ்சுக்குள்ளே வேணும் அப்படின்னா less than மட்டும் கொடுத்தா போதும். ரேஞ்ச் வரைக்கும் வேணும் அப்படின்னா less than or equal to கொடுக்கணும். இப்போ நான் print of a. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏல வந்துட்டு பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணணும். பியில் வந்து ப்ரீவியஸாக இருக்க a plus bயோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்போ தான் அது லூப் ஆகிட்டே இருக்கும். இப்போ a, b equal to b, a plus b. இப்போ நம்ம இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நமக்கு என்ன பண்ணுது, இதான் ஸ்டார்டிங் ஸ்டெப். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இந்த லைன் இன்டர்பிரெட் ஆகிட்டு கம்பைல் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே வந்துட்டு 2 வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு. ஏல வந்து 0வோ பியில் வந்து 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு நம்ம இன்புட்டை கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால இங்கே என்ன பண்ணுது, இன்புட் கேட்குது. ஆனால் இப்போ பேசிக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 10 கொடுக்குறேன். 10 கொடுத்து நான் இங்கே சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா ரேஞ்சில் வந்து 10 ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வைல் லூப்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன, ஏ வந்து 0, ரேஞ்ச் வந்து 10. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் உள்ளே போகும். இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே என்ன பண்ணும், வேல்யூ வந்து ஸ்வாப் ஆகணும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா ஏல 1, ஆல்ரெடி 0 + 1ங்கிறப்ப நம்மளுக்கு இங்கே 1 தான் வரும். அதனால பியில் 1 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம் 1 less than 10 காட்டி கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஏ வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வரும். ஏன்னா a plus b தான் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுறோம். இதே மாதிரி அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போனா ஏ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். இப்போ 5, நெக்ஸ்ட் a 30. இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட Fibonacci சீரியஸோட அவுட்புட். இந்த மாதிரி வேணாலும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதில் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு Fibonacci சீரியஸோட சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல நம்ம இந்த வேல்யூவை அப்பெண்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை நம்ம கடைசியாக கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்ம பண்ணி பார்க்கலாம். print of Fibonacci series. இப்போ நான் விஷுவலைஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வேணாம், இல்லை டேரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப் போகணுன்னா லாஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இடையில ஏதாவது இன்புட் நம்ம கொடுத்துருந்தோம்னா அது கண்டிப்பாக கேட்கும். இப்போ நான் 20 கொடுக்குறேன், சப்மிட் பண்ணிடுறேன். திரும்பவும் நான் லாஸ்ட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா Fibonacci சீரியஸ் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதில் நம்மளுக்கு ஒன்று ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்மளுக்கு இதை லைவ் எக்ஸிக்யூஷன் பார்க்கணுன்னா இந்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். போயிட்டு இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படி தான் அதில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகிட்டு வருது லிஸ்ட்டில். ஸோ இதுதான் ஒரு Fibonacci சீரியஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.